சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். ஜோசப் விஜய் எனும் நான் வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. 67, 77, 2026 வாகை சூடும் வரலாறு திரும்பும் அப்படின்னாரு. இது இந்த வரலாறு இன்றைக்கு படைக்கப்பட்டிருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உள்ளபடியே. அதே போல 2-3 விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு வெள்ளை அறிக்கையை நான் கொடுக்க போறேன், ஒயிட் பேப்பர். ஆமா, தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு கை பார்க்கலாம் ஆடலாம் அப்படின்னு யாராவது மனசுல நினைப்பு வச்சிருந்தாங்கன்னா இந்த வினாடியே அந்த நினைப்பை விட்டுறணும்னு சொன்னாரு. அதே போல கடந்த திமுக ஆட்சியில பவர் சென்டர்னு மாப்பிள்ள ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், சகோதரி ஒரு பக்கம், தங்கை கனிமொழி ஒரு பக்கம், சபரிசன் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம். ஆனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த ஆட்சியில் என் தலைமையில தான் ஆட்சி, நான் தான் பவர் சென்டர், இங்க வேற எந்த சென்டரும் கிடையாது அப்படின்னு ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதாவது அந்த 3 கோப்புகளில் அவர் பதவியேற்ற உடனே கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னால் அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு நல்ல தொடக்கமாக எனக்கு தெரிகிறது. அதிமுக பிளவுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அங்க மோதல், கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. முக்கியமான முன்னாள் அமைச்சரும் இப்போது எம்எல்ஏவா இருக்கிற CV சண்முகம் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எடப்பாடி தலைமையில இருக்கிற வரைக்கும் அதிமுக எழுந்து நிக்க முடியாது. நேற்று கிடைத்த தகவல் என்னன்னா, ஒரு 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூட்டிய கூட்டத்துக்கு போகாமல் தனியாக CV அந்த சண்முகம் கூட்டிய கூட்டத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக அவர்கள் ஒரு பிரிவினையை உருவாக்குவார்கள் அல்லது அவர்கள் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவார்கள். சிக்கல்லாம் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் அவருக்கு இப்ப பெரும்பான்மை என்பது 2 பேர் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி ஆட்சியை பத்தி கவலைப்படாம இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு பர்மனண்டா ஒரு டியூரபிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அதை செங்கோட்டையன் போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி, விஜய் should not be worried always about the continuance of the government. இந்த அரசாங்கம் நிலைக்குமா விழுந்திருக்குமா அப்படி நிறைய பேர் வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைய அரசியல் களம் அந்த குரலை கேட்கணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற குரலை மக்கள் கேட்டுட்டாங்க. எப்படி, என்ன தோணுது சார் உங்களுக்கு இதுக்கப்புறம்? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் இன்னைக்கு. ஏனென்றால் வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்காரு. 1967, 1977 அது போல வாகை சூடும் வரலாறு 2026 வரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு. அந்த 67, 77 என்னன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 67ல நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில திமுக ஆட்சிக்கு வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே போல 1977ல நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த திமுகவை தோற்கடித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த 2 அரசியல் மாற்றம் போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தாவேக அதன் தலைவர் விஜய் தலைமையில வாகை சூடும் என்பதை தான் அவர் ரொம்ப சூசகமா 67, 77, 2026 வாகை சூடும் வரலாறு திரும்பும் அப்படின்னாரு. இது இந்த வரலாறு இன்றைக்கு படைக்கப்பட்டிருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உள்ளபடியே. கண்டிப்பா சார். சார், பதவிக்கு வந்த உடனேயே ஒரு 3 விஷயங்களுக்கு அவர் கையெழுத்திட்டிருக்காரு. முதலாவதாக 100 யூனிட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல 200 யூனிட் முதல் மாதங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து சிங்கப்பெண் திட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எல்லா முதல்ல எடுத்தவொடனே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் கொண்டு வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப நல்ல விஷயம்தான். துவக்கம் மிக நல்ல முறையில இருக்கு. அதாவது அந்த 3 கோப்புகளில் அவர் பதவியேற்ற உடனே கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாம
அதுக்கு பின்னால அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல தொடக்கமாக எனக்கு தெரிகிறது. அவர் பேசினாரு, நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் பையனா பிறந்து வறுமை, பசி, வாழ்க்கையில கஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், நான் மன்னர் குடும்பத்துல வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எல்லாரையும் வந்து நெகிழ செய்கிற அளவுக்கு வந்து அவருடைய துவக்க பேச்சு இருந்தது. அதே போல ரொம்ப ஆனஸ்ட் அண்ட் சின்சியரா இருந்தாருங்க. அதாவது நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்வேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு இந்த 3 வந்து உடனடியா சொல்லிட்டு அவர் ஒண்ணு நல்ல விஷயம் செஞ்சார். என் ஆட்சி லஞ்சம் ஊழல் இதுக்கு இடம் கொடுக்காது. அப்படி யாராவது எங்க கட்சியிலேயே கூட ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு கை பார்க்கலாம் ஆடலாம் அப்படின்னு யாராவது மனசுல நினைப்பு வச்சிருந்தாங்கன்னா இந்த வினாடியே அந்த நினைப்பை விட்டுறணும்னு சொன்னாரு. அதே போல கடந்த திமுக ஆட்சியில பவர் சென்டர்னு மாப்பிள்ள ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், சகோதரி ஒரு பக்கம், தங்கை கனிமொழி ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், ஸ்டாலின் ஒரு பக்கம், செக்ரட்டேரியட்ல ஒரு 7-8 அதிகாரிகள் IAS அவங்க ஒரு பவர் சென்டர், எல்லாத்துக்கும் மேல துர்கா ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினெட், இப்படி பல பவர் சென்டர் இருந்ததால அதிகாரிகளுக்கே குழப்பம் யார் சொல்றதை கேட்கணும்னு. ஆனா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த ஆட்சியில் நான் என் தலைமையில தான் ஆட்சி, நான் தான் பவர் சென்டர், இங்க வேற எந்த சென்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு, அதிகாரம் கிடையாதுன்ட்டாரு. அதே போல வந்து 2-3 விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு வெள்ளை அறிக்கையை நான் கொடுக்க போறேன், ஒயிட் பேப்பர். ஆமா, வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கி நம்ம மேல சுமத்தி இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நம்ம பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, கஜானா காலியா இருக்குது, ஆனாலும் உள்ள போய் பார்க்கணும் என்னென்ன ஆயிருக்கு, எந்தெந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு போய் பார்த்தாதான் தெரியும். ஆனாலும் இத பத்தி எல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஒயிட் பேப்பரை மக்கள் முன்னால கொடுப்பேன். நான் ஒரு குட் பிகினிங், பழைய முறை இல்லாம ஒரு புதிய டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பா தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முதல் பேச்சு வந்து நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. அதே போல அவருடைய அந்த 3 அறிவிப்புகளுமே அவர் தேர்தல் காலத்துல சொன்னதுதாங்க. 200 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா தருவேன், பெண்களின் பாதுகாப்பு, அதுக்காக சிங்க பெண்களுடைய அந்த டீம் போடுறது, போதை கலாச்சாரத்துல தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு, நம்ம இளைஞர்களை நம்ம மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, இன்னையிலிருந்து அது தொடங்குது அந்த பணின்னு அந்த 3 விஷயம் சொன்னார் பாருங்க. பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருளுக்கு எதிரானது, அதே போல சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என்பது நியூட்ரலா இருக்கும், அதுல வந்து சக்தி மிக்கவர்களுக்கு ஒரு மாதிரி, ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு வேற மாதிரி எல்லாம் கிடையாது, என் ஆட்சியில வந்து நீதி நிலைநாட்டப்படும் சொன்னார். ரொம்ப நம்பிக்கையா இருக்குங்க அவருடைய முதல் பேச்சு. சார், நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய இடையூறுகள் வரும், அதையெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்புல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சார், அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவதுங்க, கஷ்டப்படாம எதுலையும் வெற்றி பெற முடியாதுங்க. அவர் திரையுலகில கஷ்டப்படாம எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகி உச்ச நடிகரானாரு. அது போல அரசியல்லையும் பல இடைஞ்சல்கள் வரும், இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள். சொல்ல போனா பதவி ஏற்பதற்கே 4-5 நாள் அவர் அலைய விட்டாங்கல்ல. சாதாரணமா இதெல்லாம் நிகழவே கூடாது. ஒரு தொங்கு சட்டசபையில ஆளுநருக்கு தெரியும் எது லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு, அந்த தலைவரை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இவர் கொடுத்துருக்கணும், 14 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்க ஆட்சி அமைங்கன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு நான் கையெழுத்த பார்ப்பேன், நீ 118 கொண்டு வா, அந்த கவர்னருக்கு என்ன தெரியல, அடிப்படை அரசியல் சட்டம் தெரியலன்னா 118 தேவையே இல்ல. கண்டிப்பா சார். வாக்கெடுப்பு, அந்த சட்டமன்றத்துல நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பை முதல்வர் விஜய் முன்மொழியும் போது அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதுல பெரும்பான்மை இருந்தா போதும். இப்ப சில கட்சிகள் நாங்க வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறோம் பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 234 இருக்காது. இன்றைய தேதியில 233 தாங்க. ஏன்னு சொல்லுங்க, 2 தொகுதியில விஜய் ஜெயிச்சு இருக்காரு, 2 பேர் ஒரு ஆள் தானே முடியாது. கண்டிப்பா ஆக்டிவ் ஸ்ட்ரென்த்துங்க. இப்ப அதுல ஒரு 10 பேர் நாங்க வாக் அவுட் பண்றோம், நாங்க இந்த வாக்கெடுப்புல கலந்துக்கல, இல்ல நாங்க நடுநிலை வகிக்கிறோம் சொன்னா அதெல்லாம் கழிச்சிருவாங்க. தோஸ் பிரசன்ட் அட் அந்த டைம்
அவையில் இருக்கும் உறுப்பினர்களில் உங்களுக்கு சட்டப்பேரவையில பெரும்பான்மை கிடைக்கணும். இந்த சாதாரண விஷயம் தெரியாம கவர்னர் ஆர்லேக்கர் 118 கொடு 118 கொடுன்றாரு. பட் ஓகே சார், இன்வைட்டட் மிஸ்டர் விஜய் ஆன் 5th itself. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா ரிசல்ட்டையும் அபிஷியலா நோட்டிஃபை பண்ணி அவர் கையில ஃபைல கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே அவர் வந்து இன்வைட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்து அமித்ஷா மோடி கட்டளை ஏற்று செயல்படக்கூடிய ஆளா இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு நார்மல் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிற ஆளுநர்னா he should have invited. அவர் இன்வைட் பண்ணோம். இங்க தலைகீழ விஜய் 4 வாட்டி போயிட்டு வந்தாரு. வெரி பேட், வெரி பேட். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கூட்டணியில இருந்து வந்த கட்சிகள் நான் பதில் சொல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்வி சிக்கல்லாம் வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் அவருக்கு இப்ப வந்து தொட்டுக்கொன்று பெரும்பான்மை என்பது 2 பேர் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி மரணம். ஏன்னா கூட்டணி ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் கூட ஆட்சி அமைக்க தான் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் சொல்லி தெளிவா சொல்றாங்க. திருமாவளவன் இன்னும் ஒரு படி மேல போய் எங்கள் கூட்டணி திமுகவோடு தான் அப்படின்றாரு. அதனால there are some problems. பட் என்னுடைய நம்பிக்கை எல்லா இந்த டிஃபிகல்டிஸ் பிரச்சனைகளையும் அவர் தாண்டி அவர் வருவாரு. விஜய் இஸ் ஹியர் டு ஸ்டே ஃபார் another 25-30 years. அதுதான் பயம். அவர்களுக்கு பயமே அவர் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக சதி பண்ணவங்க பயமே என்னன்னா இவர் எம்ஜிஆர் மாதிரி 10-20 வருஷம் தொடர்ந்துட்டாருன்னா தங்க பொழப்பு நடக்காத, தங்களுக்கு எதிர்காலமே இல்லாம அரசியல்ல போயிடுமென்றதால் தான் என்னென்னவோ பெர்முட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. கவர்னரும் அவங்களுக்கு உதவுனாரு, ஒன்றிய அரசும் அவங்களுக்கு உதவிச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போனாங்கன்னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. சோ ஒரு வழியா பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரில அவங்களுக்கு எல்லாம் சென்ஸுக்கு வந்தாங்க. அதனால நேற்று இந்த அழைப்பு வந்திருக்கிறது. இன்று பதவி ஏற்போம் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்குது. அவருக்கு நான் வெற்றி பெற, அவருடைய ஆட்சி நல்ல சாதனைகளை எல்லாம் செய்ய, மக்கள் நலனில் அக்கறை செலுத்த உங்க மூலமா அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சார். நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப தெளிவா நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் வந்து சிஎம் ஆயிட்டார் சார். எப்ப சிஎம் ஆவாரு, சிஎம் ஆக மாட்டாரா, மக்கள் எதிர்பார்ப்பு, இப்ப என்ன நியூஸ் வரும், அப்ப என்ன நியூஸ் வரும் அப்படின்னு 4 நாட்களாக மக்கள் வந்துட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு மக்கள் நினைத்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதையும் தாண்டி அவர் என்னென்ன விஷயங்களில் முதலமைச்சர் நம்மளோட சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்ன விஷயத்துல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இல்ல இப்ப வந்துங்க அவர் வந்து இன்னும் பலரை வந்து கண்டிப்பா அவருடைய கூட்டணியில இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் நானு. அதிமுகவை அவர் இணைக்க முடியாது, பாஜகவை அவர் சேர்க்க முடியாது, திமுகவை அவர் இணைக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக நேச்சுரலி அவங்க வந்து பாஜகவோட இருக்கிறதால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நேற்றைய தினம் நான் சில செய்திகள் கேள்விப்பட்டேன். அதிமுக பிளவுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா அங்க மோதல், கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. முக்கியமான முன்னாள் அமைச்சரும் இப்போது எம்எல்ஏவா இருக்கிற சிவி சண்முகம், அப்புறம் வந்து வேலுமணி, அப்புறம் விஜய் பாஸ்கர் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எடப்பாடியினுடைய அவருடைய அணுகுமுறையை, அவருடைய அரசியல் கையாள்வதை, தொடர்ந்து 11 முறை தோல்விக்கு இந்த கட்சியை ஆக்கியதை அவளை ரசிக்கலைங்க. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு. எடப்பாடி தலைவரா இருக்கிற வரைக்கும் அதிமுக எழுந்து நிக்க முடியாது. இன்னும் போன முறை அவங்க வந்து எதிர்கட்சியா, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா இருந்தாங்க. இப்ப அதுவும் போச்சு. இப்ப வெறும் 47 சுருங்கி இருக்காங்க. இப்ப அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். அப்ப அதிமுக என்பது பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது எடப்பாடி தலைமையேற்றதுக்கு பிறகு. அப்புறம் அவர் எதுக்கு அவருடைய தலைமை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கிடைத்த தகவல் என்னன்னா, ஒரு 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூட்டிய கூட்டத்துக்கு போகாமல் தனியாக சிவி அந்த சண்முகம் கூட்டிய கூட்டத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக அவர்கள் ஒரு பிரிவினையை உருவாக்குவார்கள், அல்லது அவர்கள் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவார்கள்
அப்படின்ற முறையில இவங்க 37 பேர் யாருன்னா அவங்க வந்து அதிமுகவுக்கு எதிரி திமுக தான், தாவேகா அல்ல. தாவேகா ஒரு நட்பு சக்தி. அதே போல அதிமுக பாஜக உறவு என்பது சரியானதல்ல, மைனாரிட்டிகளுக்கு நம்மள வந்து அந்நியமாக்கிடுச்சு அப்படின்ற கருத்து உள்ளவர்கள். இப்ப இவங்க வந்து 37 பேர், 37 பேரும் வரணும்னு கூட அவசியம் இல்ல, 32 பேர் தனியா வந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் படி அவங்க பண்றது தப்பு இல்லை. ஏன்னா கட்சி தாவல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சி பிளவுபட்டால் அதில் தலையிடாது, கட்சி தாவனாதான் தலையிடும். அப்ப பிளவுன்னு எதை ரிகக்னைஸ் பண்ணிருக்குன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா 2/3, அதாவது 3/2 பங்கு அப்படின்னு சொன்னா 47ல 3/2 பங்குன்றது 32 எம்எல்ஏக்கள். 32 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே போனா நிச்சயமாக that will be considered as not defection but a regular split. அதனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்க எடப்பாடியால. சோ அது நடக்கலாம், அவர்கள் விஜயோட கை கோர்க்கலாம் அப்படின்னா அது வந்து நிறைய, இப்ப நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. ஒரு குஷன் விஜய்க்கு வந்து இந்த வேப்பர்த்தின் மெஜாரிட்டி ரொம்ப நேரோவா இருக்குது இல்லையா, இந்த 2, 3ன்னு ஒரு சொன்னா நல்ல ஒரு குஷனா கிடைக்கும், ஒரு டியூரபிள் ஒரு மெஜாரிட்டியா இருக்கும், ஒரு ஆட்சி நிலைத்த தன்மை. ஏன்னா இல்லன்னு வச்சுங்களேன், ஆட்சியை காப்பாத்துறதுக்கு அவருடைய எனர்ஜியும் அவருடைய டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த ஆட்சி பாதுகாப்பதற்கு அவருக்கு என்ன மக்களுக்கு செய்யணும், அவர் சொன்னதெல்லாம் பண்ணணும்னா அது கவனம், அதாவது அவருக்கு கவன சிதறல் ஏற்படக்கூடாது இல்லையா. ஒரு கவனம் மக்கள் நலன்ல இருக்கணும்னா ஆட்சியை பத்தி கவலைப்படாம இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு பர்மனண்டா ஒரு டியூரபிள் பீஸ், டியூரபிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அத செங்கோட்டையன் போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி, விஜய் should not be worried always about the continuance of the government. இந்த அரசாங்கம் நிலைக்குமா விழுந்துருமா அப்படி நிறைய பேர் வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஒன்றும் சந்தேகம். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஆட்சி நிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இறைவன் பெரியவன், காட் இஸ் கிரேட். ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு, ஒரு லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கையில தமிழ்நாட்டின் அதிகாரம் முதல் முறையாக ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. மக்கள் நிம்மதியா இருக்காங்க, 8 கோடி மக்களும் உண்மையிலே நிம்மதி பெருமூச்சு விட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத நிச்சயமாக விஜய் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டுங்க. கண்டிப்பா சார். இங்க ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகன் அப்படிங்கறத நெத்தியில அடிச்ச மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க சார். ஏடிஎம்கேல இருந்து அந்த 33 பேர் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது விஜய் அவர்களோட கை கோர்ப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது 30 பேர்ல வந்தா சட்டம் அவர்கள் மேல பாஞ்சிரும், 32 அதுக்கு மேல வரணும், 2/3 மேல வந்தா கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல பாயாது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களும் விஜயோட இணையும் போது தொடர்ந்து அதையும் பற்றி நம்ம பேசலாம். நன்றி சார். வணக்கம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம்.